வணக்கம். இன்றைய இந்த டீப் டைவ்ல உங்களுக்காகவே பலவிதமான தகவல்களை நாம அலச போறோம். ஆமா. தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு, உள்ளூர் நிலவரம், அப்புறம் சர்வதேச அரசியல் களம், டெக்னாலஜி போட்டி. ஏன் பணக்கார நடிகர் வரைக்கும் நிறைய இருக்கு. ஆமா, பல மூலங்கள்ல இருந்து முக்கியமான தகவல்களை நாம பார்க்க போறோம். என்ன நோக்கம்னா, இந்த செய்தி குவியல்ல இருந்து சாராம்சத்தை வேகமா உங்களுக்கு கொடுக்கறது தான். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புல ஆரம்பிச்சு டிஜிட்டல் பாதுகாப்பு வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொன்னோட முக்கிய அம்சம் என்ன, அது ஏன் உங்களுக்கு முக்கியம்னு சுருக்கமா பாப்போம். சரி, முதல்ல படிப்பு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், அதாவது டிஎன்எஸ்டிசி, அவங்க அப்ரெண்டிஸ் பயிற்சிக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஓ, அப்ரெண்டிஸ் வாய்ப்பா? ஆமா, விழுப்புரம், கும்பகோணம், மதுரை, சேலம், திருநெல்வேலி, இப்படி பல மண்டலங்கள், அதுபோக சென்னை எம்டிசி, எஸ்சிடிசின்னு சேர்த்து மொத்தம் 1589 இடங்கள். ஓ, 1589. இது கணிசமான எண்ணிக்கை தான். ஆமா இல்லையா? நிச்சயமா. இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு 459 இடங்கள். அதுக்கு மாச ரூபாய் 9000 ஊக்கத்தொகைன்னு சொல்லிருக்காங்க. ஆமா. அப்புறம் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு ஒரு 561 இடங்கள். அவங்களுக்கு மாச ரூபாய் 8000. சரி. அப்புறம் ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ் டிகிரி முடிச்சவங்களுக்கு 569 இடங்கள். அவங்களுக்கும் மாசம் ரூபாய் 9000. ஓகே, இது ஒரு வருஷ பயிற்சி இல்லையா? ஆமா, ஒரு வருஷ பயிற்சி. இது அரசின் திறன் மேம்பாட்டு முயற்சிகளோட இது நல்லா பொருந்தி போகுதுன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்ளை பண்ண கடைசி தேதி அக்டோபர் 18, 2025. ஓ, அக்டோபர் 18. ஆமா, உங்க மார்க் அடிப்படையில தான் தேர்வு. வெப்சைட் அட்ரஸ் www.nats.education.gov.in. இதுல பதிவு பண்ணி அப்ளை பண்ணணும். சரி சரி, இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தமிழ்நாட்டு நிலவரத்திலிருந்து கொஞ்சம் உள்ளூர் செய்திக்கு வருவோமா? ஆமா, போலாம். இது ரொம்ப சின்ன விஷயம்தான், ஆனா அன்றாட வாழ்க்கையோட தொடர்புடையது. ஆமா, காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அக்டோபர் 2 அன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல டாஸ்மாக் கடைகள், பார்கள் எல்லாம் மூட போடும்னு கலெக்டர் சொல்லியிருக்காரு. சரி, இது ஒரு சாதாரண அறிவிப்பு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சர்வதேச அளவுல என்ன நடக்குதுன்னு பாப்போமா? ஆமா, அது முக்கியம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல அங்க நிலைமை கொஞ்சம் பதட்டமா இருக்கு. அப்படியா? என்ன விஷயம்? பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக அவாமி குழுன்னு ஒரு அமைப்பு, அதாவது அந்த பகுதியோட உரிமைகளுக்காக போராடுற உள்ளூர் குழு. சரி. அவங்க நடத்துற போராட்டங்கள்ல ராணுவ துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு. இதுல ஒரு 12 பேர் வரைக்கும் இறந்திருக்கலான்னு தகவல் வருது. ஐயோ! ஆமா, கைபர் பக்துன்குவா மாகாணத்துல சமீபத்துல ஒரு வான்வழி தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த போராட்டங்கள் இன்னும் தீவிரமாயிருக்கு. இது சர்வதேச அளவுல ஒரு கவனிக்க வேண்டிய பதற்றம் தான். சரி, இன்னொரு பக்கம் அமெரிக்கால என்ன நடக்குது? அங்க வேற மாதிரி சிக்கல் போல. ஆமா, அங்க அரசாங்க செலவு மசோதாவுக்கு செனட்ல ஒப்புதல் கிடைக்கல. ஓஹோ. அதனால கிட்டத்தட்ட 6 வருஷத்துல முதல் முறையா அமெரிக்க அரசு நிர்வாகம் பகுதியளவு முடங்கி போயிருக்கு. 6 வருஷத்துல முதல் முறையா? அப்போ இதோட தாக்கம் எப்படி இருக்கும்? நிச்சயமா சாதாரணமா இருக்காது. சுமார் 7 லட்சம் அரசு ஊழியர்கள் பாதிக்கப்படலான்னு சொல்றாங்க. 7 லட்சமா? ஆமா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட $400 மில்லியன் வரைக்கும் இழப்பு ஏற்படலான்னு கணிக்கிறாங்க. அப்பா, $400 மில்லியன் ஒரு நாளைக்கா? ஆமா, இது உலக பொருளாதாரத்திலையும் சின்ன சின்ன அலைடிழை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. சரி சரி, இப்படியே நாம தொழில்நுட்ப உலகத்துக்கு வருவோம். இங்க ஒரு சுவாரஸ்யமான போட்டி உருவாயிட்டு இருக்கு. சொல்லுங்க. நாம எல்லாரும் வாட்ஸ்அப் பயன்படுத்துறோம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அதுக்கு போட்டியா நம்ம ஊர் ஜோஹோ நிறுவனம். ஜோஹோ? ஆமா, அவங்க அரட்டை அப்படின்னு ஒரு செயலியை கொண்டு வந்திருக்காங்க. மேட் இன் இந்தியா தயாரிப்பு இது. ஓ, அரட்டை பேர் நல்லா இருக்கு. இது மேட் இன் இந்தியாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆமா, வாட்ஸ்அப்ல இருக்கிற மாதிரி மெசேஜ், கால், மீடியா ஷேரிங் இதெல்லாம் இதுலயும் இருக்கு. ஆமா, ஆனா சில கூடுதல் வசதிகள் இருக்கு, அது கவனிக்க வைக்கிறது. என்ன மாதிரி? இப்ப ஒரே நேரத்துல 5 டிவைஸ்ல பயன்படுத்தலாம். மல்டி டிவைஸ் சப்போர்ட். ஓ, அது வாட்ஸ்அப்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வருது. இதுல ஏற்கனவே இருக்கா? ஆமா. அப்புறம் குறிப்புகள், ஃபைல்ஸ் இதெல்லாம் சேமிக்க பாக்கெட்னு ஒரு இடம் கொடுத்திருக்காங்க. ஓகே. மீட்டிங் பிளான் பண்ண தனி வசதி. அப்புறம் நெட்வொர்க் கம்மியா இருந்தாலும் நல்லா வேலை செய்யும்னு சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியம் நம்ம ஊருக்கு. ஆமா, முக்கியமா விளம்பரம் கிடையாது, உங்க டேட்டாவை வச்சு காசு பார்க்க மாட்டோம்னு ஜோஹோ சொல்றாங்க. அது கேட்க நல்லா இருக்கு. ஆனா பாதுகாப்பு, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்,
அதுதான் இங்க ஒரு சின்ன கேள்வி. இப்போதைக்கு வாய்ஸ் வீடியோ கால்களுக்கு மட்டும்தான் முழுமையான எண்ட்-டு-எண்ட் என்கிரிப்ஷன், அதாவது E2EE இருக்கு. ஓஹோ, அப்போ டெக்ஸ்ட் மெசேஜ்களுக்கு? அதுக்கு கூடிய சீக்கிரம் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நம்ம கவனிக்கணும். ஆமா, இது பிரதமர் மோடியோட சுதேசி டெக், அதாவது உள்நாட்டு தொழில்நுட்பம், அந்த அழைப்போட நல்லா பொருந்தி போகுது இல்லையா? கரெக்ட். வெளிநாட்டு ஆப்ஸ்க்கு பதிலா ஜியோ சாட், ஜோஹோ மெயில், மேப் மை இந்தியா மாதிரி இந்திய ஆப்ஸ பயன்படுத்துறாரு இல்லையா? அந்த வரிசையில இந்த அரட்டையும் சேருது. சரிதான். தொழில்நுட்பம் வளர வளர நம்ம டிஜிட்டல் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, அந்த வகையில கூகுள் பே, பேடிஎம் மாதிரி யுபிஐ ஆப்புகள்ல ஒரு புது வசதி வந்திருக்கு. என்னது? நீங்க பணம் அனுப்பும்போது உங்க மொபைல் நம்பரோ இமெயிலோ மத்தவங்களுக்கு தெரியாம இருக்க பிரத்யேகமான யுபிஐ ஐடி உருவாக்கிக்கலாம். ஒரு பர்சனலைஸ்ட் யுபிஐ ஐடி. ஓ, அப்படியா? இது எப்படி வேலை செய்யும்? உதாரணமா, பேடிஎம்ல உங்களுக்கு பிடிச்ச பேர் பே பேங்க் பேர் இப்படி ஒரு ஐடி செட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம நம்பர் ஷேர் ஆகாதா? ஆகாது. உங்க தனி உரிமைக்கு இது கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கும். இப்போதைக்கு சில வங்கிகள் இதை வேலை செய்து போக போக எல்லாத்துக்கும் வரலாம். இது நிஜமாவே நல்ல வசதி. சரி, கடைசியா ஒரு லைட்டான ஆனா கொஞ்சம் ஆச்சரியமான தகவல். என்னது அது? M3M ஹுருன் இந்தியா பணக்காரர்கள் 2025 பட்டியல் வந்திருக்கு. அதுபடி நம்ம பாலிவுட் நடிகர் ஷாருக் கான். ஷாருக் கானா? ஆமா, உலகளவிலேயே பணக்கார நடிகரா வந்திருக்கார். நிஜமாவா? எவ்வளவு சொத்து மதிப்பு சொல்றாங்க? சுமார் ரூபாய் 12,490 கோடி. அப்பா, 12,490 கோடி! நம்பவே முடியல. இது வெறும் நடிப்பு வருமானம் மட்டும் இல்லையே. கண்டிப்பா இல்ல. அவரோட ரெட் சில்லிஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம், ஆமா, ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அப்புறம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் IPL டீம், ஆமா ஆமா, ரியல் எஸ்டேட் முதலீடுகள்னு இந்தியாலையும் வெளிநாடுகள்லயும் பல வழிகள்ல வருமானம் வருது. இது பாலிவுட் எந்த அளவுக்கு ஒரு பெரிய வணிக சாம்ராஜ்யமா வளர்ந்திருக்குன்னு காட்டுது. டெய்லர் ஸ்விஃப்ட், அர்னால்டு ஷ்வார்ஸ்நேக்கர் மாதிரி உலக பிரபலங்களையே இவர் பின்னுக்கு தள்ளி இருக்காருன்னு பாத்துக்கோங்க. ஆமா, ஆச்சரியமான விஷயம்தான். ஆக இன்னைக்கு நம்ம வேலை வாய்ப்புல ஆரம்பிச்சு உள்ளூர் சர்வதேச செய்திகள், டெக்னாலஜி போட்டி, டிஜிட்டல் பாதுகாப்பு, ஏன் பிரபலங்களின் செல்வம் வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம். ஆமா, இந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கும் நம்ம நம்புறோம். கண்டிப்பா. இந்த எல்லா தகவல்களையும் நம்ம பாக்கும்போது ஒரு கேள்வி இயல்பாவே எழும். என்ன கேள்வி? ஒரு பக்கம் இந்த மாதிரி உலகளாவிய தொழில்நுட்பங்கள், வாட்ஸ்ஆப், கூகுள் பே மாதிரி நமக்கு எல்லா வசதிகளையும் கொடுக்குது. மறுபக்கம் அரட்டை மாதிரி உள்நாட்டு தயாரிப்புகள், நம்ம தரவு பாதுகாப்பு, இது சம்பந்தமான அக்கறையெல்லாம் இப்போ அதிகமாகுது இல்லையா? ஆமா, அது உண்மைதான். அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பயனரா உங்களுடைய தேர்வு என்னவா இருக்கும்? உங்க முன்னுரிமை எதுவா இருக்கும்? அதாவது உலகளாவிய வசதியா இல்ல உள்நாட்டு தயாரிப்பு மற்றும் டிஜிட்டல் பாதுகாப்பா? இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் உங்களுக்கான இன்றைய சிந்தனை.